பாடுறது எப்படி அஷ்டபதினு சொல்றாரு. ஸ்மரகரண கண்டனம் மம சிரசி மண்டனம் தேகி பத பல்லவம் உதாரணம் அப்படின்னு சொல்லி தேவருடைய 19 அஷ்டபதிகள் வீடு வச்சு பாதம் மீது செச்சு முடிப்போய அவருடைய பாதம் தன்னுடைய தலைமையில வச்சிருக்காராம். ஜீவாத்மாவுக்கு தான் பரமாத்மா வேற நாம வேற என்று வரும் ஜீவாத்மாக்கள்லாம். ஆனால் பரமாத்மா பொறுத்தவரை ஜீவாத்மாக்கள் பரமாத்மா அவருக்கு நம்ம இருக்கோம் வெளிதான் போவோம். ஆனால் பகவான் வந்து நமக்கே இருக்காங்க நம்ம எடுத்துருக்காரு. ஜீவாத்மாக்கள் பரமாத்மா அவருடைய காப்பீடு புனத்தில் மேவி நிற்கும் அபிராம வெடுவச்சி பாத பத்ம மீது செச்சு முடிதோய ஆதரித்து வேளை புக்க ஆரிரட்டி புயலேய ஆதரத்தோடாதரித்த ஆன புத்தி புகழ்வாயே அது உக்ர வீர பத்ரகாளி வெட்க மகுடம் ஆகாசமுற்ற வீசி விட்ட காலர் பக்தி இமையோரை ஓதுவித்த நாதகத்த ஓதுவித்த முடினான ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே ஆயிரட்டி புயலேயா ஆதரத்தோடாதரித்த ஆன புத்தி புகழ்வாய் ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே. வேதவெற்பிலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராம வேதகிரியாகிய திருக்கழுக்குன்றத்திலும் வள்ளிமலை திணைப்புனத்திலும் அல்லது வேதமலையாம் வள்ளிமலையிலே திணைப்புனத்திலே விரும்பி விற்றிருக்கும் அழகனே, வேடுவச்சி பாத பத்ம மீது செச்சை முடி தோய. வேடுவச்சி வள்ளியின் பாத தாமரையின் மேல் வெட்சிமாலை அணிந்த உனது திருமுடி படும்படி ஆதரித்து வேளை பூக்க ஆறிரட்டி புயநேய அன்பு வைத்து காதலித்து ஆட்கொள்ள வேண்டிய சமயம் இது என்று அறிந்து அவள் இருக்கும் திணைப்புனத்தே புகுந்த 12 திருப்புயங்களை உடைய நண்பனே, ஆதரத்தோடு ஆதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே. அன்புடனே நான் உன்னை அன்பு வழிபாடு செய்வதற்கு உரிய புத்தியை உபதேச மொழியை சொல்லி அருளுக. காதும் உக்ர வீரபத்ரகாளி வெட்க மகுடம். பகைத்து வந்த வீரபத்ரரின் துணைவியான காளி அல்லது வீரமுள்ள பத்ரகாளி நானும்படி தமது மகுடம் கிரீடம் ஆகாசமுட்ட வீசிவிட்ட காலர் பக்தி இமையோரை. ஆகாசத்தை முட்டும்படி அவ்வளவு உயரம் வீசிவிட்ட ஆடின பாதத்தர் பக்தியுள்ள தேவர்களுக்கு ஓதுவித்த நாதர் கற்க ஓதுவித்த முனி நாண. வேதத்தை கற்பித்த நாதராகிய சிவபெருமான் கற்க முன்னிடம் பாடம் கேட்கவும் அவரால் சிவபெருமானால் ஓதுவிக்கப்பட்ட முனி பிரமன் வெட்கமடையவும் ஓரெழுத்தில் ஆறெழுத்தி ஓதுவித்த பெருமாளே. ஓரெழுத்தாகிய பிரணவத்திலே ஓம் என்பதிலே ஆறெழுத்தும் ஓம் நம சிவாய என்னும் ஆறெழுத்தும் அடங்கி உள்ளது என்று விளங்க காட்டி அந்த சிவனுக்கு உபதேசம் செய்த பெருமாளே, அன்புடனே நான் உன்னை அன்பு வழிபாடு செய்வதற்கு உரிய புத்தியை உபதேச மொழியை சொல்லி அருளுக. காதும் உக்ர வீரபத்ரகாளி வெட்க. காளி நாணும்படியாக ஆடலிலே அவளை வென்றார் சிவபெருமான். மகிஷாசுரனை காளி சம்ஹாரம் செய்த பிறகு பெரும் செருக்கு கொண்டு உலகை அழிக்கத் தொடங்கினாள். அவள் செருக்கை அடக்க சிவபெருமான் அவளை வெல்லும் பொருட்டு திரு ஆலங்காட்டில் நடனம் பல செய்ய அவளும் உடனுக்குடன் ஆடிவர சிவபெருமான் தனது காதில் கழன்ற குண்டலம் தானே சேர்ந்திடுமாறு காலை காதளவும் தூக்கி நடனம் புரிய பெண்பாலான அவள் அங்கனம் காலை தூக்க நாணி தோற்று செருக்கு அடங்கி நின்றாள் என்பது குறிப்பிடப்படுகிறது. திருக்கழுக்குன்றம் மூவர் தேவாரமும் திருவாசகமும் பெற்ற திருத்தலம். செங்கல்பட்டிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவு. வேதகிரி என்றும் கழுகு தொழுததால் கழுகு குன்றம் என்றும் வாழைமரம் ஸ்தல விருட்சமானதால் கதலிவனம் என்றும் பெயர் பெறும் மலை கோயிலான வேதகிரீசர் கோயிலில் ஆறுமுகப் பெருமான் மயில் மீது காட்சியளிக்கிறார். பக்தவத்சல பெருமான் திருக்கோயில் ஊரின் நடுவே அமைந்திருக்கிறது. இந்த பாடலை நிறைய பேர், முக்கியமாக சமீபத்தில் 2 ஓதுவா மூர்த்திகள் அருமையாக பாட கேட்டேன். அவர்கள்
காதும் உக்ர வீர பத்ர காளி வெட்க மகுடாமா என்று 2 முறை பாடி பின் காசமுட்ட வீசிவிட்ட காதர் என்று பாடினார்கள். மணிவாசக பெருமான் கூறிய சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்து இந்த வரிகளை அடிக்கடி பாடும் அவர்களே இந்த வரிகளின் பொருள் உணராமல் பாடுவது வருத்தமாக இருக்கிறது. மகுடாமா காசமுட்ட என்பதை மகுடம் ஆகாசமுட்ட என பிரித்து பாடினால்தான் உண்மை பொருள் தெரியும். இல்லை என்றால் இறைவருக்கு காச நோய் முட்டியதால் காலை வீசி ஆடிய காலை உடையவர் என்று பொருள்பட்டு விடுமல்லவா? முருகா, திருத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொடுக்கிறேன்.